வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பர்களே, உங்களை வணங்குகின்றேன். கந்தர் அனுபூதியில் 31வது பாடலை இன்று உங்களோடு பேசவிருக்கிறோம். பால் வாழ்வு எனும் இப்படு மாயையிலே, பால் வாழ்வெனும் இப்படு மாயையிலே, வீழ்வாய் என என்னை விதித்தனையே, வீழ்வாய் என என்னை விதித்தனையே, தாழ்வானவை செய்தன தாம் உளவோ, தாழ்வானவை செய்தன தாம் உளவோ, வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே, வாழ்வாயினி நீ மயில் வாகனனே. இது பாடல். இதிலே பால் வாழ்வு எனும் இப்படு மாயையிலே, வீழ்வாய் என என்னை விதித்தனனே. இந்த துன்பப்படுகின்ற வாழ்விலே, மாயைகள் நிறைந்த இந்த வாழ்விலே, எது நிரந்தரம் என்று தெரியாத இந்த வாழ்விலே, பல்வேறு மாயைகள் நிறைந்த இந்த வாழ்விலே, ஆசைகள் நிறைந்த வாழ்விலே, பற்றுகள் நிறைந்த வாழ்விலே, என்னை நீ அழுத்திவிட்டாய். பால் வாழ்வு, அதாவது கஷ்டப்படுகின்ற வாழ்வு, துன்பப்படுகின்ற வாழ்வு, துயரம் மிக்க வாழ்வு. இந்த வாழ்விலே, மாயையாக இருக்கின்ற இந்த வாழ்விலே என்னை வாழ்வாய் என விதித்தனையே. ஒரு வார்த்தைக்கு மேலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே. இதிலே நீ கிட, இதிலே நீ வீழ்ந்து இரு என்று விதித்தனையே. அப்படி விதித்து விட்டாயே முருகா, இது சரியா? இது சரியா? துன்பப்படுகின்ற இந்த வாழ்க்கையில், மாயைகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் என்னை நீ வீழ்த்தி விட்டாயே. இந்த வாழ்க்கை தான் உனக்கு என்று விதித்து விட்டாயே முருகா, இது சரியா? அருணகிரிநாதர். அடுத்த வரி, தாழ்வானவை செய்தன தாம் உளவோ. நான் ஏதாவது தவறுகள் செய்து விட்டேனா? தாழ்வான செயல்கள் ஏதாவது செய்து விட்டேனா? தீவினைகள் ஏதாவது செய்து விட்டேனா? ஒவ்வாதன ஏதாவது செய்து விட்டேனா? அல்வினைகளில் ஈடுபட்டு விட்டேனா? தாழ்வினை செய்தன தாம் உளவோ, அதனால என்னை இப்படி துன்பப்படுகின்ற வாழ்விலே வீழ்த்தி விட்டாயா என்று 3வது வரி சேர்த்து அருணகிரிநாதர் சொல்லுகிறார். இதில் என்ன புரிகிறது? வினைகள், நம்முடைய வினைகள் நம்மை உயர்த்துகின்றன. நாம் செய்கின்ற நல்வினைகள் நம்மை உயர்த்துகின்றன. நாம் செய்கின்ற நல்ல செயல்கள் நம்மை வாழ்வில் உயர்வான இடத்தில் வைக்கின்றன. இந்த தத்துவம் இதுதான். தாழ்வானவை செய்தனதாம் உளவோ என்று அருணகிரியார் கேட்கின்ற பொழுது, அப்போ உயர்வானவை செய்திருந்தால், இந்த மனித பிறவி உயர்வானவற்றை செய்தால், இந்த மாயை என்கின்ற வாழ்விலே இடமில்லை. உயர்வான வாழ்வு, தெளிவான வாழ்வு, உண்மையான வாழ்வு, எது நிதர்சனம் எது நிரந்தரம் என்பதை அறிந்த வாழ்வு கிட்டும். அதுதான் இங்கே உள்ள செய்தி. கடைசி வரி, வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே. வாழ்வாய் இனி நீ, அதாவது திருவாசகத்தில் ஒரு வரி வரும், நன்றே செய்வாய் பிழை செய்வாய். நீ நல்லது தானே செய்வாய் ஆண்டவனே. அது மாதிரி முருகப்பெருமானிடம் அருணகிரியார் வேண்டுகிறார், வாழ்வாய் என்னை இந்த நிலையிலே வாழ்வித்து இருப்பாயா? மாயையில் என்னை விட்டுவிட்டு சென்று விடுவாயா?
இப்படியே மாயை நிறைந்த வாழ்விலே என்னை விட்டு விடுவாயா? வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே. இதில் இருக்கிற உட்பொருள், நாம் இறைவனை வணங்குகிற பொழுது, முருகப்பெருமானை வணங்குகிற பொழுது இந்த மாயைகளிலிருந்து நம்மை விடுவிப்பார். பாழ் வாழ்வு இல்லை, நல்ல வாழ்வினை நமக்கு தருவார். துன்பமான வாழ்விலே நம்மை வீழ்வாய் என்று சொல்ல மாட்டார். நல்ல வாழ்விலே வாழ்வாய் என்று அருள் புரிவார். அருள் புரிவார். தாழ்வானவை செய்தன தாம் உளவோ, இல்லை, தாழ்வானவற்றை நம்மை செய்ய விட மாட்டார். உயர்வான செயல்கள், புண்ணிய செயல்கள், நல் அறம் சார்ந்த செயல்களில் நம்மை ஈடுபட வைப்பார். நல வாழ்வு தருவார், உயர்வான வாழ்வு தருவார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வு தருவார். இதுதான் இந்த பாடலின் உட்பொருள். முருகப்பெருமானின் திருவடிகளை வணங்க வேண்டும். அது மிகப்பெரிய நம்பிக்கையினை தரும். அதைத்தான் அடியாரை, பக்தனை ஒரு துன்பப்படுகின்ற வாழ்விலே நிறுத்திவிட்டு, வீழ்த்திவிட்டு, இதுதான் விதி என்று சொல்லிவிட்டு, வாழ்வாயா முருகப்பெருமானே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, நல்வழி தருவாய், நல்ல வாழ்வு தருவாய், வளங்கள் நிறைந்த வாழ்வு தருவாய், வேண்டுதல் யாவும் கை நிறைய தருவாய், நெஞ்சமெல்லாம் முருகா என்று உரைக்கின்றோம், நெஞ்சமெல்லாம் நீயே இருக்கின்றாய். பாழ்படு பாழ்படு வாழ்வு, பாழ் வாழ்வு என்னும் இப்படு மாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே. இல்லை, நல்லறங்கள் செய்வேன், புண்ணியங்கள் செய்வேன், பிறர்க்கென வாழ்வேன், உயர்வான வாழ்விலை முருகப்பெருமான் அன்பர்க்கு அருள்வார். திருமந்திரத்தில் ஒரு பாடல் உண்டு. தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானும், தானே தனக்கு தலைவனும் ஆமே என்று திருமூலர் சொல்வார். அப்படித்தான் இந்த பாடலிலே 3வது வரியிலே தாழ்வானவை செய்தன தாம் உளவோ, நான் ஏதாவது அல்வினைகளை செய்து விட்டேனா, நான் ஏதாவது தவறுகள் செய்து விட்டேனா, நான் புண்ணிய செயல்களில் ஈடுபடாது இருந்து விட்டேனா, தாழ்வானவை செய்தன தாம் உளவோ, எனக்கு கஷ்டப்படுற வாழ்க்கையை கொடுத்திருக்கிறியே, நான் கஷ்டப்படுற அளவிற்கு ஏதாவது தவறு செய்து விட்டேனா? திருமூலர் சொல்லுகிறார், தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினை பயன் துய்ப்பான். ஆக நல்வினைகளை செய்தால் நல்ல வாழ்வு உண்டு. இந்த அருமையான தத்துவத்தினை கந்தர் அனுபூதி 31வது பாடல் நமக்கு உணர்த்துகிறது. தாழ்வானவை செய்ய வேண்டாம், உயர்வானவற்றை செய்யுங்கள், நல்ல அறம் சார்ந்த செயல்களை செய்யுங்கள், அறவாழ்வு வாழ்ந்து வாருங்கள், உயர்வான வாழ்வினை முருகப்பெருமான் நமக்கு தருவார். முருகப்பெருமானது திருவடிகளை நாம் தொடர்ந்து வணங்கி, கந்தர் அனுபூதி பாடல்களை தொடர்ந்து நாம் பாடி உயர்வான வாழ்வினை பெறுவோம், நலமுடன் வாழ்வோம், பக்தியோடு இருப்போம். முருகன் நாமத்தை நம் நாவில் எந்நாளும் வைத்திருப்போம். ஓம் முருகா, ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் சந்திப்போம்.